ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனல் நேம் என்ன, ஸ்டோரிஸ் ஹியர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்ஏ நாவல் தான். அந்த நாவலில் ஆல்ரெடி நான் 4 சாப்டர்ஸ் போட்டுட்டேன். இப்போ 5வது சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்தோடனே ஃபியூனரல் ஹோம்லேருந்து பாயுட்டங்கும் ஜஞ்சாவோ வெளியே வராங்க. வந்த உடனே பாயுட்டங் கங்சனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி இன்னைக்கு மார்னிங் நியூ விக்டிம் வந்திருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். பண்ணி முடிச்சுட்டு அவனும் ஜஞ்சாவோவும் காரில் ஏறி போகிறாங்க. நம்மளோட ஜஞ்சாவோ காரில் பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துருக்கான். அவனோட கையில் ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரில் வந்து இந்த ஹிட் அண்ட் ரன் கேஸோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதை தான் அவன் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துக்கிட்டே பாயுட்டன்கிட்ட அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறான். பாயுட்டன் வந்து அவன் கேட்குறத பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ரியர்வியூ மிரரை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், நம்ம அடுத்து ஜெயிலுக்கு தான் போகிறோம், அந்த சைக்கோ கில்லர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு ஜஞ்சாவோ தான் கையில் இருந்த ஃபோல்டரை க்ளோஸ் பண்ணிடுறான். பண்ணிவிட்டு இந்த சைக்கோ கில்லரோட பேர் என்னன்னா ஊஹாவோ. அவனுக்கு 47 வயசு ஆகுது. 20 வருஷமாக அவன் டாக்ஸி டிரைவராக இருக்கான். அவனுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. 19 வயசில் பொண்ணும் இருக்குது. அந்த பொண்ணு காலேஜில் வேற படிச்சுட்ருக்கு. இவனோட லைஃப்பை பார்த்தா ஒரு சைக்கோ வந்து சொசைட்டிக்கு எதிராக வெஞ்சன்ஸ் வச்சு கொலை பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறான் ஜஞ்சாவோ. அதை கேட்டுட்டு நம்மளோட பாயுட்டன் என்ன சொல்ல வரேன்னா, கோர்ட்டில் இவனுக்கு வந்து ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இருக்குன்னு நிரூபணமாகி அதனால தான் அவனை மென்டல் ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்துட்டு ஒரு வேளை இந்த அங்கிள் வந்துட்டு தேவையே இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பானோ ஸ்பிரிட் பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்மளோட ஜஞ்சோ வந்துட்டு ஒரு லுனாட்டிக், ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, மென்டல் இல்னஸ் இது மூணுமே வேறு வேறு கான்செப்ட் அப்படின்னு ஜஞ்சாவா சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு டக்குன்னு டேஷ்போர்டை பார்க்குறான். அதில் வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு அதை காமிச்சிட்டு எதுக்கு நீ இப்போ ஸ்பீடாக போகிற அப்படின்னு ஜஞ்சாவோ கேட்குறான். அதுக்கு வந்து பாயுட்டன் வந்துட்டு அவன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேற ஒன்று சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, உன்னோட கண்ணில் வந்துட்டு பீப்புளை வந்துட்டு நீ நிறைய வகையாக வந்து பிரிப்ப, ஆனால் எனக்கு வந்து எல்லாமே ஒன்று தான். எனக்கு பார்த்தேன்னா 2 விதமான பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க, ஒருத்தவங்க நல்லவங்க, இன்னொருத்தவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு மறுபடியும் வந்து ரியர்வியூ மிரரை பார்க்குறான். பார்த்ததுக்கப்புறம் அங்கே பாரு ஒரு கார் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதை பார்த்துட்டு ஜஞ்சா வந்து திரும்பி பார்க்கலான்னு திரும்புகிறான். அதை பார்த்த உடனே பாயுட்டன் வந்துட்டு திரும்பாத, இந்த ரியர்வியூ மிரர் வரையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியர்வியூ மிரரை ஜஞ்சாவோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுறான். ஜஞ்சாவோவும் அந்த மிரர் வழியாக ஒரு பிளாக் ஹோண்டா வந்து அவங்கள ஃபாலோ பண்ணுறத பார்க்குறான். அவங்களுக்கும் இவங்க காருக்கும் வந்து ஒரு 3 மீட்டர் இல்லை 4 மீட்டர் வந்து கேப் இருக்கும். அதை பார்த்துட்டு ஜஞ்சாவோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்து ஒன்றும் பெருசாக தெரியல, மேபி வந்து மறுபடியும் உள்ளுணர்வு வேலை செய்யுதா அப்படின்னு ஜஞ்சாவோ கேட்குறான். அதுக்கு வந்துட்டு நம்மளோட பாயுட்டன் என்ன சொல்கிறான்னா, கிட்டி நான் வந்து ப்ரொஃபஷ்னலாக ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு திரும்பி ஜஞ்சாவோட சீட் பெல்ட்டை பார்க்குறான். நம்மளோட ஜஞ்சாவோ பாயுட்டன் நம்மளோட சீட் பெல்ட்டை பார்க்குறத பார்த்துட்டு அதை வந்து நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம பாயுட்டன் வந்து சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிக்கிறான். அவனோட கார்னர் லிப்ஸ் மட்டும் அழகாக வந்து திரும்புது. உனக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா அப்படின்னு கேட்குறான். சிரிச்சதுக்கப்புறம் நீ வந்துட்டு எதையுமே வாயிலேயே பேசுவ, ஒரு தியரிஸ்ட்டு, நான் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பர்சன், எதுவுமே கையும் களவும் வெட்டும் குத்தும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்பீடாக வந்து காரை வந்து போக வைக்கிறான். இந்த இடத்துல அந்த ஸ்போர்ட்ஸ் காரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு தெளிவாக தெரியும். ஏன்னா வந்து இதோட ஸ்பீடில் பாயுட்டன் வந்து 4-5 காரை வந்து தாண்டி போயிட்டு மறுபடியும் நார்மலான ஸ்பீட்லேயே வந்துட்டு காரை ஓட்டிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பிளாக் ஹோண்டா வந்து பின்னாடியே வந்து வருது. இதை பார்த்துட்டு நம்மளோட பாயுட்டன் வந்து ஒரு மாதிரி ஜஞ்சாவை பார்த்துட்டு, பார்த்தியா நான் கரெக்டாக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு விடுறான். அதை பார்த்துட்டு நம்ம ஜஞ்சா வந்துட்டு, நிஜமாலுமே உனக்கு வந்து மனுஷ மாதிரி இல்லாமல் அனிமல்ஸ் மாதிரி 6th சென்ஸ் அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறான். கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ரியர்வியூ மிரரை ஜஞ்சாவை தனக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, நான் அந்த லைசன்ஸ் பிளேட்டையும் அதோட மாடலையும் பார்த்துட்டேன், நம்ம யாரையா வந்து ஃபோன் பண்ணி அது யாரோடதுன்னு செக் பண்ணலாமா அப்படின்னு ஜஞ்சாவை கேட்குறான். அதுக்கு வந்துட்டு பாயுட்டன் என்ன சொல்கிறேன்னா, அது கண்டிப்பாக வந்து மாற்றப்பட்டிருக்கோம், அது உண்மையான லைசன்ஸ் பிளேட்டாக இருக்காது அப்படின்னு பாயுட்டன் சொல்லிவிட்டு அவனோட சன்கிளாஸஸை வந்து ஒத்த கையில் போடுறான். போட்டதுக்கப்புறம் ஒழுங்கா உட்காரு கிட்டி அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறத பார்த்துட்டு ஜஞ்சாவோ,
மேலே இருக்க ஹேண்டில் பிடிச்சிக்கலாம், என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். மேபி அவங்களுக்கு நிஜமாலுமே உன் காரை ரொம்ப பிடிச்சிருக்கலாம், அதனால தான் உன்னோட காரோட ஸ்பீடுக்கு வந்து அவங்க காரை ஓட்டி அவங்களோட காரும் உன்னோட காரும் வந்துட்டு ஒரே மாதிரின்னு காமிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்மளோட பாய்டன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி தேவையே இல்லாமல் எனக்கு ஃபாலோ பண்ணால் அந்த மாதிரி பீப்புளை நான் பேசிக்காகவே இக்னோர் பண்ணிடுவேன் அப்படின்னு பாய்டன் சொல்கிறான். அதுக்கு ஜென்ஜோ வந்துட்டு தன்னோட லிப்ஸை ரொம்ப ஒரு மாதிரி டைட்டனாக வந்துட்டு பர்சியூ பண்ணிவிட்டு தன்னோட சீட் பெல்ட்டை நான் மறுபடியும் வந்து செக் பண்ணிக்கிறான் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு. செக் பண்ணதுக்கப்புறம் பாய்டன் சொன்னதுக்கு ரிப்ளை பண்ணுறா, நீ சொல்கிறத பார்த்தா நிறைய பேர் உன்னைய வந்து ஃபாலோ பண்ண மாதிரில சொல்கிற அப்படின்னு ஜென்ஜோவா சொல்கிறான். அதுக்கு பாய்டன் வந்துட்டு அஃப்கோர்ஸ் என்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க, பேசிக்கலி ஐ எம் வெரி பாப்புலர் யூனோ அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் ஆனால் அவங்க எல்லாருக்குமே வந்து பேசிக்கான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அவங்க யாருக்குமே வந்து ஒரு காமன் சென்ஸே இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறான் பாய்டன். அதுக்கு நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ஜென்ஜோவை கேட்குறான். அதுக்கு பாய்டன், நான் என்ன சொல்ல வரேன்னா, ரோட்டில் கூட யாராலையும் வந்து ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட்டோட கம்பேர் பண்ணி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அவன் காரோட ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அந்த கார் ரொம்ப வேகத்தில் போகுது. அது வந்து ஜெயிலுக்கிட்ட போய் நிற்கிற வரையும் அந்த கார் வந்து மறுபடியும் ஸ்லோவே ஆகலை. 2 பேரும் அந்த காரை வந்து ஜெயிலுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் கார்லேருந்து கீழே இறங்கிடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா இப்போ எந்த வண்டியும் ஃபாலோ பண்ணலை. அதை பார்த்துட்டு பாய்டன் வந்துட்டு திரும்பி ஒரு எக்ஸ்ப்ரெஷன், எனக்கு இன்னும் வந்து நிறைய ப்ரைஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வச்சுட்டு, எப்படி சூப்பராக நான் எவ்வளோ சூப்பராக ட்ரைவ் பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஜென்ஜோவோ அவனை வந்துட்டு ஜென்ஜோவோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படின்னு இருக்குன்னா, நீ பண்ணது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்அப்ரூவிங்கான எக்ஸ்ப்ரெஷனை வச்சுட்டு, நான் நினைக்கிறேன் நீ கொஞ்சம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், நீ வேகமாக போகிறத பார்த்தா என்னைக்கா இல்லைனாலும் ஒரு நாள் உனக்கு ஆக்சிடென்ட் கண்டிப்பாக ஆயிடும், அப்போ வந்து கண்டிப்பாக உனக்கு இன்சூரன்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறான். ஈவன் நீ வந்து ஒரு பைலட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் வச்சுக்கிறது நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்கிறான். இதை சொல்லிட்டு ஜென்ஜோவை மறுபடியும் வந்துட்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் சொன்னது கரெக்டு தானே, நீ சொசைட்டிக்கு ஃபிட்டே ஆக மாட்ட அப்படின்னு மறுபடியும் வந்து அவனோட பாயிண்ட்டை வைக்கிறான். அதை கேட்டுட்டு வந்துட்டு பாய்டன் வந்துட்டு ஐயோ முடியல அப்படின்னு ஒரு மூச்சை இழுத்து விடுறான். இவன்கிட்ட நம்ம எப்பயுமே வந்து நல்ல பேர் வாங்க முடியாது போலயே அப்படிங்கிற மாதிரி அவனோட எக்ஸ்பிரஷன் இருக்கு. அப்படி மூச்சை இழுத்து விட்டுட்டு முன்னாடி இருக்க ஜெயிலை காமிச்சு, கிட்டி அங்கே பாரு, அங்கே பார்த்தியா, நீ யாரை ஸ்டடி பண்ணணுமோ அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த ஜெயிலில் இருக்காங்க, தயவு செஞ்சு உன்னோட ஸ்டடி பண்ணுற ஒரு ஆளுணர்வை என்னையை விட்டுரு, போய் அங்கே எத்தனை பேர் வேணாலும் இருக்காங்க, லேப்ரேட்டாக போய் யூஸ் பண்ணிக்கோ, தயவு செஞ்சு என்னையை விட்டுரு அப்படின்னு கெஞ்சுறான் பாய்டன். நம்மளோட ஜென்ஜோவோ சரி விடு அப்படின்னு போனால் போதுன்னு அவனை விட்டுட்டு சரி வா போகலாம் அப்படின்னு அவனை இழுத்துட்டு போகிறாங்க. போகும்போது அவன் சொல்கிறான், நீ வந்து பிறந்ததுலேருந்து இதுதான் உன்னோட விதின்னு ஆயிடுச்சு, நீ எப்பயுமே லேப்ரேட்டு தான் அப்படின்னு சொல்கிறான். அதாவது நீ எப்பயுமே எனக்கு தேவையான லேபுக்கு தேவையான ஒரு வந்து எலிதான் அப்படின்னு சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு பாய்டனும் ஜென்ஜோவும் உள்ளே நுழையிறாங்க. ஸோ இதோட வந்து 5th சாப்டர் வந்து முடியுது. நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதில் வந்து பாய்டன் வந்துட்டு தன்னை பைலட்டுன்னு சொல்கிறான், ஜென்ஜோவும் வந்துட்டு பைலட்டுன்னு சொல்கிறான். இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாய்டன் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸில் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கான், கொஞ்ச நாள் ஒரு 2-3 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கான். அதில் வந்து அதனால தான் வந்து அவன் பைலட், அவன் ஜெட்டும் யூஸ் பண்ணுவான், பைலட் பிளேனும் யூஸ் பண்ணுவான். அந்த மாதிரியான சீக்வன்ஸாக அந்த மாதிரியான சீன்லாம் வந்துட்டு ஃப்யூச்சர் சாப்டரில் வரும். அதனால தான் இப்போயே அவங்களுக்கு சொல்லிடுறேன், பாய்டன் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கான். அதனால் அவனுக்கு வந்து ஏரோப்ளைனும் ஓட்ட ஜெட்டு, ஹெலிகாப்டர் எல்லாமே வந்து அவனுக்கு ஓட்ட தெரியும். அது இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாய்டன் வந்துட்டு நல்ல எல்லா விதமான வெப்பன்ஸும் யூஸ் பண்ணுவான். நார்மலான கன்னு, அது இல்லாமல் வந்துட்டு நல்லா ஃபைட் போடுவான், எல்லா விதமான ஃபைட்டும் தெரியும், மார்ஷியல் ஆர்ட்ஸு, பாக்ஸிங், அந்த மாதிரி எல்லா விதமான ஃபைட்ஸும் தெரியும். இதை நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் சொல்கிறேன், ஏன்னா இதெல்லாம் ஃப்யூச்சர் சாப்டரில் வரும். அப்புறம் வந்துட்டு இனிமேல் நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு ஜென்ஜோவை வந்துட்டு பாய்டனை வந்து சியோபாய்ன்னு சொல்லுவான், எலின்னு சொல்லுவான்னு சொல்லியிருக்கேன். எலின்னு சொல்கிறதுக்கு பதிலாக சியோபாய்ன்னு சொல்கிறேன். நம்மளோட பாய்டன் வந்து ஜென்ஜோவை வந்துட்டு கிட்டின்னு சொல்லுவான். ஸோ இதுதான் அவங்க வந்து ஃப்யூச்சரில் அவங்க மாற்றி மாற்றி கூப்பிட்ற நேமாக இருக்கும். நம்ம அடுத்து வந்துட்டு 6th சாப்டரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நானும் அந்த எபிசோடை சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதோ வீடியோ வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நான் வந்து ஒரு தாய் பிஎல் ட்ராமா போடுறேன். அந்த ட்ராமா நேம் என்னென்னா திஸ் லவ் டசன்ட் ஹாவ் லாங் பீன்ஸ். இதில் வந்து 2 மெயின் கப்புளுமே வந்துட்டு பிட்பேவ் அப்படின்னு ஒரு தமிழ் தாய் பிஎல் ட்ராமாவில் சைட் கப்லாம் நடிச்சிருக்கவங்க. உங்களுக்கு பிட்பேப்னா என்னன்னு தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஒரு செம்மையான பிஎல் ட்ராமா. அந்த ட்ராமா வந்து செம்மையாக போச்சு வந்த புதுசில். அந்த ட்ராமாவில் இருக்க சைட் கப்புள் தான் இதில் மெயின் கப்புளாக நடிச்சிருக்காங்க. அதனால தான் நான் வந்து இந்த ட்ராமா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி போடுறேன், வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த ட்ராமா கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ போய் என் சேனலில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், ட்ராமா நேம் வந்து திஸ் லவ் டசன்ட் ஹாவ் லாங் பீன்ஸ், இதுதான் ட்ராமா நேம். ஸோ இந்த ட்ராமாவும் நம்மளோட எஸ்ஏ நாவலும் நான் சைட் பை சைடு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து எபிசோட்ஸ் போடுவேன். ஸோ ரெண்டையுமே வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ தேங்க்யூ விவர்ஸ்.